ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியல் நெக்ஸ்ட் ஒரு நேர் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. எங்க சிந்துவுமே சுவாதி மேல பயங்கர கோபமா தான் இருக்காங்க. என்னதான் இருந்தாலையும் சுவாதி வந்து சிவா கூடயே சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம வாக்கிங்குமே சிவா கூடயே போயிட்டு இருக்காங்க. சிவா கிட்டயே ஒட்டி பேசிக்கிட்டும் இருக்காங்க. அதுவும் இல்லாம சிவா கூட பழகிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு சிந்துக்கு சுவாதி மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, பைரவியும் ஆறுமுகம் சொன்னதை சகிச்சுக்க முடியாம நம்ம கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுவும் இல்லாம நம்ம இன்னைக்கு கண்டிப்பா சஞ்சய் மீட் பண்ணி பேசி ஆகணும். நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைச்சே ஆகணும். ஏன்னா இங்க சஞ்சய் வந்து சொல்லாம எப்படி நம்ம 20 லட்ச ரூபாய் வாங்கின விஷயம் ஆறுமுகத்துக்கு தெரிய வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா சஞ்சய் கிட்ட கேட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் உக்காந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, ஆறுமுகமும் அங்க ஃபீவர் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயுமே ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம அன்னபூர்ணி வந்து முன்னாடியே சொல்லியிருப்பாங்க இங்க ஆறுமுகத்துக்கிட்ட, நான் இங்க உன்னுடைய கஷ்டத்தை எல்லாமே பைரவி புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் உன்னோட பொறுப்பெல்லாம் இங்க பைரவி கிட்ட நான் கொடுத்துருக்கேன். கொஞ்ச நாள் நீ பொறுமையாரு. அதுவும் இல்லாம அவ 6 மாசம் மட்டும்தான் இங்க இருப்புன்னு சொல்லிட்டு என்கிட்ட வாக்கு கொடுத்துருக்கா. அந்த 6 மாசத்துக்குள்ள அவ மனசு மாறி உன்னை புரிஞ்சு இந்த வீட்டுக்குள்ளேயே அவ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியுமே ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அன்னபூர்ணி ஒரு சைட்ல இருந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாம எங்க ஆறுமுகத்து மேல எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கண்டிப்பா அந்த 6 மாசத்துக்குள்ள எல்லாரும் முன்னாடியும் நிரூபிச்சா மட்டும்தான் இந்த வீட்டுக்குள்ள பைரவி இருப்பா. அதுவும் இல்லாம எங்க ஆறுமுகத்தை கூட சேர்ந்து பைரவியுமே இந்த வீட்டுக்குள்ளே கடைசி வரைக்கும் இருப்பா அப்படின்ற ஒரு முடிவு இருக்கு. அதுவும் இல்லாம இந்த விஷயத்த அங்க ஆறுமுகமும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சஞ்சய் பண்ண திருட்டுத்தனத்தை நம்ம கண்டிப்பா இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு தான் உக்காந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்க பைரவியுமே சஞ்சய் மீட் பண்ணிட்டு வரதுக்காக கீழேயுமே இறங்கி வராங்க. உடனே படிக்கட்டுல வழுகியுமே கீழே விழுந்துடுறாங்க. வழுகி கீழே விழுந்ததும் கால் வந்து பிராக்சர் ஆயிடுது. உடனே ரொம்ப வழியில கத்திக்கிட்டு இருக்காங்க பைரவி. ஏன்னா வீட்டுக்குள்ள யாருமே கிடையாது, ஆறுமுகம் மட்டும்தான் வீட்டுல இருக்காங்க. உடனே ஆறுமுகமும் வெளியே என்ன சவுண்டு கேட்குது, பைரவி சவுண்டுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்கவும் பைரவி கீழேயுமே விழுந்துட்டு இருக்காங்க. பைரவியை பார்த்ததும் ரொம்பவே அதிர்ச்சியில பதட்டத்துலையுமே அங்க கிட்ட போய் பைரவி என்னாச்சு, பைரவி உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஆறுமுகம், நான் படிக்கட்டுல வழுக்கி விழுந்துட்டேன், என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. என் காலு ரொம்பவே வலிக்குது, கிராச் ஆயிடுச்சுன்னு தெரியல, எனக்கு பயங்கரமா வலிக்குது ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு பைரவியுமே கதறவும் உடனே ஆறுமுகமும் பைரவி இது அவசரப்படாத, பயப்படாத, நான் கண்டிப்பா உன்னை சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவியை தூக்கிக்கிட்டு கார்லயுமே போட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்குமே கொண்டு போறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு அங்க சிவா கிட்டையுமே, சிவா இங்க படிக்கட்டுல இருந்து பைரவி வழுக்கி கீழே விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க அட்மிட்டுமே பண்றவும் உடனே சிவாவுமே உடனடியா ட்ரீட்மெண்ட்டுமே பாக்குறாங்க பைரவிக்கு. அதுக்கப்புறம் வெளியே நின்றுகிட்டு உடனே ஆறுமுகமும் அங்க அன்னபூர்ணிக்கு கால் பண்ணி, அம்மா இங்க பைரவி வீட்டுல படிக்கட்டுல வழுக்கி விழுந்துட்டாமா, அவளுக்கு ரொம்பவே வலிக்குதுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருந்தா, இங்க நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு வந்திருக்கேம்மா, நீங்க உடனே வாங்கம்மா, எனக்கு ரொம்பவே பயமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஆறுமுகமும் சொல்லவும் உடனே இங்க அன்னபூர்ணியும் உடனே கிளம்பி அங்க ஹாஸ்பிட்டலுக்குமே போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பைரவிக்கு இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சிந்துக்குமே தெரிய வருது. சிந்துவும் அங்க மேல போயிட்டு ஆரம்பிச்சா என்னாச்சு பைரவிக்கு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டலையுமே கேட்டுக்கவும் உடனே ஆறுமுகமும் சிந்து, எங்க நான் உள்ள இருந்தேன், ஆனா தெரியாம படிக்கட்டுல இருந்து வலி கீழே விழுந்துட்டு இருக்கா பைரவி, அவளுக்கு காலு ரொம்பவே வலிக்குதுன்னு சொல்லிட்டு கத்தி கத்தி அழுதுகிட்டே இருந்தா, அதனாலதான் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துட்டேன், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் சொல்லவும் உடனே இங்க சிந்துவும், என்ன சொல்ற மச்சான், இப்ப பைரவி இப்ப நல்லா இருக்கல்ல, டாக்டர் என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்துவுமே கேட்கவும் ஆறுமுகமும் இப்பதான் சிந்து உள்ள கூட்டிட்டு போயிருக்காங்க, என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு தான் சொல்லுவான் சிவா அப்படின்ற மாதிரியுமே ஆறுமுகமும் சொல்லிடுறாங்க. எப்படியோ ஒரு வழியா இந்த விஷயம் வந்து இங்க பைரவி கீழே வந்த விஷயம் அங்கே சஞ்சய்க்குமே தெரிய வருது. சஞ்சய்க்கு தெரிய வந்ததும் சஞ்சயுமே ரொம்பவே பதட்டத்தோடையுமே ஹாஸ்பிட்டலுக்குமே வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலையும் இங்கே பைரவி வந்து ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாலையும் ஆறுமுகத்தையும் பைரவியும் பிரித்து பைரவியை நான் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு போஸ்டிங் வாங்கி இந்த ஊருக்கு வந்தார் இங்கே சஞ்சயுமே. ஆனால் அவங்க நினச்ச மாதிரி இப்போ 2 பேருக்கும் ஒரு பிரச்சனையுமே உருவாக்கி விட்டுட்டாரு. இவங்க 2 பேருமே பிரிய வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்லையுமே இருக்குது. ஆனால் இடையில இங்கே என்ன நடக்க போகுது, பைரவி இந்த வீட்டை விட்டு போயிட்டானா அம்மாவுமே வருத்தப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே ஆறுமுகமும். ஆனால் இங்கே சஞ்சய் நினைக்கிறது எப்போவுமே நடக்க போகிறதே கிடையாது. இங்கே சஞ்சய் பண்ண தப்பெல்லாம் கண்டிப்பாக ஆறுமுகம்
எல்லார் முன்னாடி நிரூபிக்க தான் போகிறாரு. அதுவும் இல்லாமல் எங்கள் பைரவியையும் சஞ்சயையும் சேர்த்து வச்சு பேசின விஷயம் கண்டிப்பாக இது சஞ்சய் தான் பேசினா அப்படின்ற விஷயத்த நான் கண்டிப்பாக எல்லார் முன்னாடியும் நிரூபிப்பேன் அப்படின்ற மாதிரியுமே ஆறுமுகம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே அன்னபூர்ணியுமே ஹாஸ்பிட்டலுக்குமே வந்துடுறாங்க. ஆறுமுகத்தை போயிட்டு, ஆறுமுகம் என்னாச்சு, இப்போ எதுவும் இல்லைல்ல, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைல்ல, இப்போ இது ரொம்ப அடிபட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்னபூர்ணியுமே கேட்கவும், ஆறுமுகமும் அம்மா எனக்குமே தெரியாதம்மா, அவள் வழியில் கத்திக்கிட்டு போது தான் நானே போய் பார்த்தம்மா, அவள் எவ்வளோ நேரம் அங்கே கிடந்தான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா இவள் கீழே விழுந்து கிடந்தா, அதனால தான் நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ சிவா பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு, என்னாச்சுன்னு சொல்லிட்டு எனக்குமே தெரியலம்மா, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குமா, அங்கே பைரவிக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆறுமுகமும் சொல்லுவோம். உடனே அன்னபூர்ணியும், இது ஆறுமுகம் எதுக்காக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கே பைரவிக்கு எதுவுமே ஆகாது, அவள் ஒரு நல்ல மனசுக்கு, அவளுக்கு எதுவுமே ஆகாது ஆறுமுகம், நீ எதுக்குமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியுமே சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே சூப்புமே செஞ்சுட்டு வரலாம், ஏன்னா பைரவி குடித்தா இப்போ நல்லா இருக்கும், அவளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இங்கே சிந்துவுமே கேன்டீனுக்குமே கிளம்பிட்டுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சஞ்சயுமே அந்த பிளேஸுக்கு வராங்க. வந்ததும் இங்கே சஞ்சய் வந்து, ஆண்டி என்னாச்சு ஆண்டி, பைரவிக்கு கீழே விழுந்துட்டான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன், அவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சஞ்சய் வந்து விசாரிக்கவும், சஞ்சயை பார்த்துக்கிட்டு பயங்கர கோபமாகவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஆறுமுகமும். உடனே நீ எதுக்குடா இங்கே வந்த, உன்னால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையுமே, உன்னை நினச்சிதான் அவள் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, என்னோட பேச்சை நம்பாமல் உன்னோட பேச்சை நம்பி என்னை இப்போ ரொம்பவே அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா, அதுவும் இல்லாமல் என் பேச்சை நம்பாமல் என்னை விட்டு விலகணும், அதுவும் இல்லாமல் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா, உன்னால தான் இவ்வளோ பிரச்சனையுமே நடந்துக்கிட்டு இருக்கு, நீ என்னையும் பைரவியும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது, அவளுக்கு அடிப்பட்டா உனக்கு என்னடா வந்துச்சு, நீ எதுக்கிட்ட இப்போ பார்க்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆறுமுகம் கேட்கவும், உடனே இங்க சஞ்சயும் ஆறுமுகம் என்ன பேசிக்கிட்டு இருக்க, பழைய பகையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்காத, என்ன இருந்தாலும் பைரவி எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட், அதுவும் இல்லாம காலேஜ் படிச்சுட்டு இருந்தே நாங்கள் ஒன்னா தான் படித்தோம், அதுவும் இல்லாமல் அப்போ இருந்தே நான் ஃப்ரெண்டாக இருந்தேன், அதுவும் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டதும் எனக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு, அதனால தான் நான் பார்க்க வந்தேன், மற்றபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் பார்க்க வர கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க சஞ்சயுமே சொல்லுவோம். உடனே எங்க அன்னபூர்ணியும் ஆறுமுகம் எதுக்காக இங்கே சஞ்சய் கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, சஞ்சய் இது பைரவியை பார்க்க தானே வந்திருக்கான், மற்றபடி வேற எந்த ஒரு நோக்கத்துலையுமே வந்திருக்க மாட்டான், நீ எதுக்கு இங்கே சஞ்சயை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணியுமே ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லவும், உடனே ஒரு திமிராவும் அங்கே சஞ்சயுமே ஆறுமுகத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே ஆண்டி என்னாச்சு ஆண்டி, இங்கே சிவா கிட்ட கேட்டு பார்த்தீங்களா என்னாச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னு மாதிரியுமே இங்கே சஞ்சய் வந்து அன்னபூர்ணி கிட்ட கேட்கவும், அன்னபூர்ணியுமே சஞ்சய் இப்போதான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க, அதுவும் இல்லாமல் டீட்டெயிலாக ஸ்கேனு எல்லாமே எடுத்து பார்த்து எல்லாமே டெஸ்ட் பண்ணிட்டு தான் என்னாச்சுன்னு சொல்லிட்டு ரிசல்ட் சொல்லுவாங்க, அது வரையும் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணியுமே சொல்லிட்டுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே 3 பேருமோ உடனே இங்கே ஆறுமுகமும் வெளியவே நின்றுக்கிட்டு பைரவிக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடு இங்கே சஞ்சய் வந்து இவங்களை நம்ம பிரித்து கண்டிப்பாக இவங்ககிட்ட இருந்து கூட்டிகிட்டு போகணும், அப்போ தான் இங்கே பைரவியுமே சேஃபாக இருப்பா, இவங்க ஒழுங்காகவே பார்த்துக்க கிடையாது, அங்கே பைரவியை ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க, முன்னாடி அவளுக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை இங்கே ஆறுமுகம் பண்ணிக்கிட்டான், அதுக்கப்புறம் இங்கே பைரவியை கூட்டிகிட்டு வந்து ஆறுமுகம் பைரவியை சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கான், நம்ம அவளை கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம அவளை சந்தோஷமாக வச்சு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சஞ்சயுமே மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே வெளியில் ரொம்ப பதட்டமாகவும் உட்காந்துக்கிட்டு இருக்க இங்கே சிவாவுமே வெளியே வராங்க. வெளியே வந்து ஆறுமுகம் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, அவளுக்கு நார்மலாக ஒரு கிராச்சஸ் தான் இருக்குது, அதுவும் இல்லாமல் அது மாவு கிட்டு போட்டால் அது எல்லாமே சரியாயிடும், நீ எதுக்குமே கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவுமே சொல்லிடுறாங்க. அப்போ தான் இங்கே ஆறுமுகத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது. உடனே இங்கே சிவா நான் போய் இங்கே பைரவியை பார்க்கலாமில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் கேட்குறாங்க. உடனே இங்கே சிவாவுமே ஆறுமுகம் அங்கே பைரவியை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துட்டு உடனே வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவுமே ஆறுமுகத்தை அமுச்சு விட்டுறாங்க. ஆறுமுகமும் உள்ளே போயிட்டு
அங்கே பைரவியை பார்த்துட்டு, பைரவி இப்போ எப்படி இருக்கு பைரவி, இப்போ நல்லா இருக்குல்ல, இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல, உனக்கு வலி ரொம்பவே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகமும் கேட்கவும், உடனே இங்கே பைரவியும், ஆறுமுகம் எனக்கு எந்த ஒரு வலியுமே கிடையாது, ஏதோ தெரியாமல் வலிக்கு கீழே விழுந்துட்டேன், அதுவும் இல்லாமல் கால் தான் ரொம்பவே வலிக்குது, மற்றபடி வேற எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே இங்கே ஆறுமுகமும், பைரவி நான் உனக்கு என்னமோ ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே பயந்துட்டேன், அதுவும் இல்லாமல் உனக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் எல்லாமே இங்கே சஞ்சய் மட்டும்தான், நீ சஞ்சயை நினச்சிக்கிட்டு தான் நீ இப்படி அவனை நினச்சி நடந்து வந்துட்டு இருப்ப, அதனால தான் இப்படி கீழே வந்திருப்ப, சஞ்சய் கிட்ட கொஞ்சம் உசார இருக்கு பைரவி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகமும் சொல்லுவோம். உடனே இங்கே பைரவியும், ஆறுமுகம் இன்னமும் இங்கே சஞ்சய் மேலே இருக்கிற கோபம் உனக்கு ஒன்றுமும் போலையா, இப்படி இந்த ஒரு விஷயத்த வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காத, முன்னாடியே என்னையும் சஞ்சயும் பேசி சேர்த்து வச்சு பேசிட்டு இருந்தேன், அதெல்லாம் எனக்கு உன் மேலே கோவம் வந்து நான் அந்த வீட்டிலே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன், மறுபடியும் அங்கே சஞ்சயை பற்றி என்கிட்ட பேசிக்கிட்டு சஞ்சய் ரொம்பவே நல்லவர், அதுவும் இல்லாமல் சஞ்சயை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ தான் எல்லா பொய்யுமே சொல்லிட்டு இருப்ப, உன்னை பற்றி எனக்கு அப்போ இருந்தே தெரியும், நீ ரொம்பவே ஃப்ராடு பிடிச்சவன், அதுவும் இல்லாமல் நீ சொல்கிறது எல்லாமே பொய்யை தான் சொல்லிக்கிட்டு இருப்ப, ஆனால் சஞ்சய் அப்படி இல்லை, நல்ல வேலையில் இருக்காரு, அதுவும் இல்லாமல் நல்லாவும் இருக்காரு, அவர் நல்ல கேரக்டரை நீ தெரிஞ்சுக்கிட்டு அவரை நீ அவமானப்படுத்தணும் அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு சஞ்சயை பற்றி நல்லாவே தெரியும், நீ என்கிட்ட சஞ்சயை பற்றி எதுவுமே பேசிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பைரவியுமே சொல்லிட்டுறாங்க. இதை கேட்ட அங்கே ஆறுமுகமும் கொஞ்சம் வருத்தமாகவும் வந்துடுறாங்க. என்னதான் இருந்தாலையும் பைரவி மேலே அங்கே உயிரை வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆறுமுகம். ஆனால் இங்கே பைரவி இதெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு விஷயமா நினச்சிக்காம, ஒரு இது பாசமாக நினச்சிக்காம அங்கே ஆறுமுகத்தை வந்து பயங்கரமாக கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்னைக்கா ஒரு நாள் கண்டிப்பாக இங்கே ஆறுமுகம் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவிக்கு புரியவர் தான் போகுது. அப்போ இங்கே பைரவி வந்து ஆறுமுகத்தை பற்றி நல்லாவே புரிஞ்சுப்பா. ஏன்னா இப்போ வந்து ஆறுமுகம் வந்து ரொம்பவே கெட்டவ, இங்க சஞ்சய் தான் ரொம்பவே நல்ல ஒரு பர்சன், அதுவும் இல்லாம சஞ்சய் வந்து எந்த ஒரு பொய்யுமே சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பைரவி நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா எல்லா பொய்யுமே சொன்னது இங்க சஞ்சய் மட்டும்தான் அப்படின்ற உண்மை வந்து கண்டிப்பா இங்க பைரவிக்கு தெரிய வரதான் போகுது. அப்ப பைரவி வந்து ஆறுமுகத்தை பத்தி நல்லாவே புரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் இங்க வெளியே போனதும் ஆறுமுகமும் அன்னபூர்ணிக்கிட்ட போகிறாங்க. அம்மா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைம்மா, இப்போ என்ன ஒன்று இங்கே கடிப்பட்டது காலில் மட்டும் ரொம்பவே வலிக்குதான், மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையம்மா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணிக்கிட்ட சொல்லுவோம். அன்னபூர்ணியும் சரி ஆறுமுகம் எப்படியோ ஏதோ பெருசாகலை, ஏதோ சிம்பிளாக இருக்குது, மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, சரி ஆறுமுகம் இங்கே இருந்து இங்கே பைரவியை பார்த்து ஒழுங்காக கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆறுமுகத்துக்கிட்ட அன்னபூர்ணியுமே சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆறுமுகமும் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே எங்கள் சஞ்சயுமே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சஞ்சய் நீ பண்ண திருட்டுத்தனத்தெல்லாம் நான் கண்டிப்பாக கண்டுபிடிக்க தான் போகிறேன், அதுவும் இல்லாமல் நீ என்னையும் பைரவியும் பிரித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்க விஷயம் எப்பவுமே நடக்க போகிறதே கிடையாது. அதுவும் இல்லாமல் சஞ்சயை உன்னை ரொம்பவே அவள் கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு இருக்கா. ஃபஸ்ட்டு அந்த நம்பிக்கையை உடச்சி கண்டிப்பாக உன் முகரை கிழிச்சு நான் உன்னுடைய திருட்டுத்தனத்தையும் அகியோத்தடித்தையும் கண்டிப்பாக எங்கள் பைரவி கிட்ட நான் புரிய வைக்க தான் போகிறேன். என்னதான் இருந்தாலையும் பைரவி உன்னை கண்மூடித்தனமாக நம்பிட்டு இருந்தாலையும் பைரவியை நீ ரொம்ப நாள் ஏமாற்றிக்கிட்டு இருக்க முடியாது. அதுவும் இல்லாமல் என்னை விட்டு நீ பிரித்து எங்கள் பைரவியை கூட்டிகிட்டு போனாலையும் கண்டிப்பாக பைரவி உன்னை ஒரு விஷயமா நினைக்க மாட்டா. அதுவும் இல்லாமல் உன் கூட சேர்ந்தே வாழ மாட்டா. நீ அன்னைக்கு ஒரு நாள் நீ பைரவி கிட்ட நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா, நான் உன்னை ரொம்பவே விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொன்னாலையும் அப்போ தான் அங்கே பைரவிக்கு புரிய வரும் உன்னுடைய சுயரூபம். அன்னைக்கு என்னை பற்றி அவள் நல்லாவே புரிஞ்சுப்பா. இப்போ நான் எதுவுமே பேச போகிறது கிடையாது. ஏன்னா நீ எனக்கு எதிராக நீ எவ்வளவோ விஷயங்கள் என்னையும் பைரவியும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்க பைரவியும் அன்னபுண்ணியமாகவும் யாருமே என்னை நம்ப மாட்டுறாங்க. ஆனால் யாருமே நம்பினாலையுமே நீ பண்ண தப்ப நான் எல்லாரும் முன்னாடியுமே நிரூபிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகமும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன அங்கே சிந்துவுமே ஆறுமுகத்துக்கிட்ட வந்து ஆறுமுகம் மச்சான் இப்போ எதுவுமே பிரச்சனை இல்லை, டாக்டர் என்ன சொன்னார், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தானே சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவி சிந்து வந்து ஆறுமுகத்துக்கிட்ட கேட்கவும், உடனே ஆறுமுகமும் சிந்து இங்கே பைரவிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆறுமுகம் நான் அந்த சூப்பை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே பைரவிக்கு கொடுத்துட்டு வரேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு டைமில் சூப்பு குடித்தா அவங்களுக்கு அந்த வலியும் தெரியாது,
தெம்பாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்துவுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சிந்துவும் உள்ளே போயிட்டு பைரவி என்னாச்சு பைரவி படிக்கட்டில் பார்த்து வர மாட்டியா, கீழே வந்து ஏதோ ஒன்று ஆயிட்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்துவுமே கேட்கவும் உடனே பைரவியும் சிந்து அங்கே நான் கவனிக்காமல் அது படிக்கட்ட ஸ்டெப்பை பார்க்காம நான் இறங்கிட்டேன், அதுதான் தெரியாமல் நான் வழுக்கி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவியுமே சொல்லிடுறாங்க. உடனே சிந்து வந்து சரி பைரவி சரி அதெல்லாம் விட்டு தள்ளு, மறுபடியும் நீ பார்த்து தான் நடக்கணும், அது இல்லாமல் நீ ஒரு வாரம் நடக்கவே கூடாது, உன்னை கவனிச்சுக்கிறதுக்காக ஒரு வாரம் கூடிய ஆட்கள் இருக்கணும், அதுக்காக நீ இங்கே ஆறுமுகம் மச்சான் வெளியே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, உனக்கு எதனா ரெஸ்ட் ரூம் இது போகணுன்னா எங்கள் ஆறுமுக மச்சானை கூட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்துவுமே சொல்லிட்டுறாங்க. உடனே அங்கே பைரவியும் சிந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க, ஆறுமுகத்தை பார்த்தாவே எனக்கு ரொம்பவே எரிச்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கே நல்லாவே தெரியும், அதுவும் இல்லாமல் ஆறுமுகம் மூஞ்சிலே நான் முடிக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், நீ அங்கே போனால் எங்கள் ஆறுமுகத்தை கூட்டுக்கோன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியுமே பைரவி சொல்லவும் உடனே சிந்துவும் பைரவி உன்னை நினச்சி அங்கே எவ்வளோ வருத்தப்பட்டிருக்கா தெரியுமா, ஆரம்பம் மச்சான் உண்மையில அவர் உயிரை வச்சுக்கிட்டு இருக்காரு, என்ன இருந்தாலையும் இப்போ வரைக்கும் நீ அவரை விட்டு பிரிஞ்சு போகிற வரைக்கும் அவர் உன்னுடைய ஹஸ்பண்ட் தான், அதை மட்டும் மனசில் வச்சுக்கோ, உனக்காக அவரு தான் நிற்பார், மற்றவங்க வந்து யாருமே நிற்க மாட்டாங்க, நீ சஞ்சயை நம்பர் பார்த்தியா, சஞ்சயுமே எந்த நேரமும் உன் கூட வந்து நின்றுக்கிட்டு இருக்க மாட்டான், கடைசி வரைக்கும் இங்கே ஆறுமுகம் மட்டும்தான் உன் கூட வந்து நின்றுட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்துவுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்கே பைரவியும் அது சிந்து என்ன இருந்தாலையும் எனக்கு ஆறுமுகத்து மேலே இருக்கிற கோபம் எப்பவுமே போகாது, ஏன்னா ஆறுமுகம் என்னை பார்த்து அப்படி ஒரு வார்த்தை என்னை கேட்டிருக்கவே கூடாது, நான் இன்னைக்கு வரைக்கும் ஆறுமுகத்தை ரொம்பவே கோவத்தோடையும் தான் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தேன், அதுவும் இல்லாமல் ஆறுமுகத்து மேலே எனக்கு கொஞ்சம் பாசம் இருந்துச்சு, ஆனால் அவர் என்னைக்கு என்னை பார்த்து சஞ்சயையும் என்னையும் வச்சு தப்பாக பேசினாரோ அன்னைக்கே அவருக்கும் எனக்கும் இருந்த உறவு அத்தோடு முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலேயுமே அவர் கூட ஒட்டு உறவாடி நான் அவர் கூட சொந்தம் கொண்டாடிட்டு இருக்க முடியாது, எனக்கு யூஎஸில் ஒரு வேலை அப்பாயின்மெண்ட்டாக இருக்குது, அதுவும் இல்லாமல் நான் 6 மந்த்துக்குள்ளே அங்கே போயிட்டு அந்த வேலைக்கு நான் ஜாயின் பண்ணிவிடுவேன், அதுவே இருந்தால் நான் இங்கே இருக்க போகிறேன், மற்றபடி நான் அந்த ஊர்லேயே இருக்க போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவியுமே சொல்லிடுவாங்க. உடனே இங்கே சிந்துவுமே பைரவி இந்த விஷயத்தில் நீ கொஞ்சம் உக்காந்து நல்லா டீப்பாக யோசிச்சு பார்க்கணும், ஷோ இங்கே சஞ்சய் வந்து நிறைய விஷயத்தில் தப்பு பண்ணியிருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது, ஏன்னா நீ சஞ்சயை கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு இருக்காத, சஞ்சயோடைய ஒரு முகத்தை பார்த்துட்ட இன்னொரு முகத்தை நீ கண்டிப்பாக அவர் தப்பு பண்ணாரா இல்லைன்னு சொல்லிட்டு நீ கண்டிப்பாக விசாரிக்கணும், நீ அதை விசாரிக்காமல் தீர விசாரிக்காமல் நீ இப்படி ஆறுமுகத்து மேலே மொத்த ஒரு பழியுமே தூக்கி போடுறது மிகப்பெரிய ஒரு தப்பு, அதுவும் இல்லாமல் ஆறுமுகம் மச்சான் உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதும் வெளியே உட்காந்துக்கிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க, உனக்கு எதனா ஒரு ஹெல்ப்னா நீ கண்டிப்பாக ஆறுமுகம் மச்சாங்கிட்ட கேளு, அவர் தயங்காமல் எல்லாமே செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்துவுமே அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பைரவியுமே அதை கேட்டுட்டு சைலண்ட்டாக ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் சிந்துவும் அவங்க கொண்டு வந்த சூப்பையுமே அங்கே பைரவிக்கு கொடுக்குறாங்க. பைரவியுமே குடிச்சிட்டு அங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துமே தூங்கவும் உடனே சிந்துவுமே வெளியே வந்துடுறாங்க. உடனே இங்கே சிவா கிட்ட போயிட்டு சிந்துவும் டாக்டர் இங்கே சிந்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, அவங்க நல்லபடியாக நடக்கலாம்ல சிந்து அப்படின்னு சொல்லிட்டு பைரவி அப்படின்ற மாதிரியுமே கேட்கவும் உடனே சிவாவுமே சிந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இன்னும் சின்ன கிராக் தான் ஆகிட்டுருக்கு, அது கட்டு போட்டால் ஒரு வாரத்தில் அது சரியாயிடும், அது எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, இங்கே ஒரு வாரம் நடக்காமல் இருந்தால் அதுவே போதுமான மெடிசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவுமே சொல்லிடுறாங்க. டாக்டர் இங்கே பைரவிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டதும் எனக்கு என்னாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு ரொம்பவே பயமாகவும் ஆயிடுச்சு, அவளுக்கு எதுவுமே ஆகலைன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச போது தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாகவும் இருந்துச்சு, என்னதான் இருந்தாலும் இங்கே சஞ்சயை வந்து கண்மூடித்தனமாக இங்கே பைரவி ஒன்றுமும் புரியாமல் நம்பிக்கிட்டு இருக்கா, ஏன்னா ஆறுமுகம் மச்சான் இங்கே பைரவி மேலே உயிரியை வச்சுக்கிட்டு இருக்காரு, ஆனால் இதை புரிஞ்சிக்காம இங்கே ஆறுமுகம் இது பைரவி வந்து இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஆனால் என்னைக்கா ஒரு நாள் கண்டிப்பாக எங்க ஆறுமுகம் மச்சான் மனசை கண்டிப்பா பைரவி புரிஞ்சுப்பா, அன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருப்பாங்க, அது வரையும் நான் கண்டிப்பா காத்திருப்பேன், என்னோட லைஃப் வந்து இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நான் மட்டும்தான், அதுவும் இல்லாம ஆறுமுகம் லைஃபும் இங்க பைரவி லைஃபும் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நான் மட்டும்தான், இப்ப என்னால
இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நான் உன்னை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் நீ வந்து என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்ட. ஆனால் அன்னபூர்ணியத்தை இன்னமும் என்னை பற்றி புரிஞ்சிக்காம இருக்காங்க. ஆனால் எப்போ ஒரு நாள் கண்டிப்பாக என்னை புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணுற மாதிரி ஆறுமுகம் மச்சானும் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பார். பைரவி என்னைக்கு புரிஞ்சு இங்கே ஆறுமுகத்தை ஏற்றுக்கிறாங்களோ அன்னைக்கு வரைக்கும் இங்கே ஆறுமுகம் மச்சான் கண்டிப்பாக பைரவிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பைரவியை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை மனசில் கூட நினைக்க மாட்டாங்க ஆறுமுகம் மச்சான். அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இங்கே நடக்கிறது நடக்கட்டும். ஆனால் பைரவிக்கு எதுவுமே ஆகலைன்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. டாக்டர் நீ கொஞ்சம் பைரவியை கொஞ்சம் நல்லா பார்த்து கவனி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிந்துவுமே கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சஞ்சயுமே அங்கே பைரவியை மீட் பண்ணி போய் பேசுறதுக்காக உள்ளேயுமே போவாங்க. போயிட்டு பைரவியை பார்த்ததும், பைரவி இப்போ எப்படி இருக்கு பைரவி, இப்போ வலி சுமாராக இருக்கா, இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எதுக்காக பைரவி நீ ஸ்டெப்பை பார்த்து இறங்க வேண்டியது தானே, இப்போ உனக்கு வேறு எதனா ஒன்று ஆயிட்டு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது பைரவி, உன்னை பார்த்துக்கிறதுக்கு யார் இருக்கா, இப்போவும் ஆறுமுகம் உன்னையும் என்னையும் வச்சு தப்பாக பேசிக்கிட்டு இருக்காரு. மறுபடியும் இப்போ நான் உன்னை பார்க்க வந்த போது கூட வெளியே கூட பிரச்சனை தான் பண்ணிக்கிட்டு இருந்தார். எனக்கு அதை நினச்சி எனக்கு எந்த ஒரு வருத்தமும் கிடையாது. ஏன்னா அவருடைய மைண்ட் அது மாதிரி. ஏன்னா நான் உங்ககிட்ட பேசுறது அவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல போல. அதனால தான் என்ன இப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன இருந்தாலையும் அந்த வீட்டில் கொஞ்சம் சேஃபாக இரு பைரவி. ஏன்னா உன்னை பார்த்துக்கிறதுக்கு அந்த வீட்டில் யாருமே கிடையாது. ஏன்னா ஆறுமுகமும் உன் மேலே கோபமாக இருக்காரா இல்லை உன் மேலே பாசமாக இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காரான்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் என்ன இருந்தாலும் நீ ஆறுமுகத்துக்கு கூட கொஞ்சம் தள்ளியே இரு. ஏன்னா ஆறுமுகம் உன்னையே என்னையே சேர்த்து வச்சு தப்பாலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஆறுமுகத்தை வர வர கொஞ்சம் கூட பிடிக்கவே மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சஞ்சயுமே பைரவி கிட்ட சொல்லுவோம். பைரவி இதை கேட்டதுமே ஆறுமுகம் இங்க சஞ்சய் எனக்குமே இங்க ஆறுமுகத்தை கொஞ்சம் கூட பிடிக்கல. அதுவும் இல்லாம ஆறுமுகம் வந்து என்னையும் அவரையும் சேர்த்து வச்சு பேசுறது, என்னையும் உன்னையும் சேர்த்து வச்சு பேசுறத கேட்ட உடனே எனக்கு மனசே உடைஞ்சு போச்சு. எனக்கு அந்த வீட்டில் இருக்கிறதுக்கே அசிங்கமாகவும் ஆயிடுச்சு அப்படின்னு மாதிரியுமே இங்க ஆறுமுகம் சஞ்சய் கிட்ட வந்து பைரவியுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்க பைரவி சொன்னதை கேட்ட அங்க சஞ்சயும், பைரவி அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உனக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா என்னோட வீட்டில் வந்து ஸ்டே பண்ணு. ஏன்னா அங்கே நான் உன்னை நல்லாவே பார்த்துப்பேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் இருந்தனா உனக்கு அவனை பார்த்ததும் கோவமாக தான் வரும். நீ அவனை பார்த்துக்கிட்டு எப்படி அங்கே இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் சொல்லவும், உடனே இங்கே பைரவியும் இல்லை ஆரம்பங்கும் அதெல்லாம் தப்பாயிடும். நாங்கள் அன்னபூர்ணி வீட்டில் தான் இருப்பேன். அன்னபூர்ணியத்து வீட்டில் இருந்தால் எனக்கு அதுவே சேஃபாக இருக்கும். என்னதான் எங்கள் ஆறுமுகம் வந்து என்னை வந்து சந்தேக புத்தியோடு பேசினாலையும் என்னை பார்த்துக்காம இருந்தாலையும் அன்னபூர்ணியத்தை எனக்காக என்ன வேணாலுமே பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்கிற போது எனக்காக என்னென்னமெல்லாம் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா. ஆனால் அந்த வீட்டில் நான் இருக்கிறதுக்கு காரணம் ஒன்றே ஒன்று தான், அன்னபூர்ணியாத்திக்காக தான் அந்த வீட்டில் இருக்கேன். எனக்கு இந்த உலகத்திலே யாரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இங்கே அன்னபூர்ணியாத்தை தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்க என்னுடைய அம்மாவாக நான் பார்க்குறேன். எனக்கு எங்கள் அம்மாவை எங்கள் அப்பாவை நான் எப்படி பார்க்குறனோ அதே மாதிரி தான் அன்னபூர்ணியாத்தையுமே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அன்னபூர்ணியாத்தையே கஷ்டப்படுத்திட்டு அந்த வீட்டு விட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு வரலை. அது இல்லாமல் நான் அன்னபூர்ணியத்துக்கிட்டே நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு வேலை கிடைச்சதுமே நான் யூஎஸ்க்கு கண்டிப்பாக கிளம்ப தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னபூர்ணியத்துக்கிட்ட சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாமல் அன்னபூர்ணியத்தையுமே என்னோட பேச்சை வந்து மீறாமல் அதுக்கு சம்மதிச்சிருக்காங்க. அதுக்கு நான் எந்த ஒரு மறுப்புமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் அன்னபூர்ணியத்தை என் மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆறுமுகம் என் மேலே நம்பிக்கை வைக்கலன்னா என்ன, என்னுடைய அத்தை வந்து என் மேலே மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கைக்கு நான் என்றைக்குமே துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவியுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட இங்கே சஞ்சயும், பைரவி நீ இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கலாம், ஆனால் கடைசியில் நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். நீ என்ன விரும்பலனாலுமே நான் உன்னை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். கடைசி வரைக்கும் நான் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என் மனசில் இருக்கிற தேவதை நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே சஞ்சயுமே. அதுக்கப்புறம் சரி பைரவி நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சஞ்சயுமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே சிவாவுமே அங்கே
பைரவி கிட்ட போயிட்டு, பைரவி இப்போ எப்படி ஸ்டேஜ் வந்து எப்படி இருக்குது, ஓகே தானே, வலியெல்லாம் இப்போ ஓரளவுக்கு நான் நார்மலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கவும், உடனே இங்கே பைரவியும் இல்லை சிவா எல்லாமே ஓகே தான், என்ன ஒன்று லைட்டாக பெயின் மட்டும் அதிகமாக இருக்குது, மற்றபடி எனக்கு எந்த ஒரு வலியுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவியுமே சொல்லிவிடுவோம். உடனே இங்கே சிவாவுமே பைரவி அங்கே இப்போதைக்கு அங்கே உனக்கு ஊசி போட்டிருக்கேன், செப்டிக் ஊசி, அது வந்து இப்போ தான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அது வேலை செய்யும், அதுவும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் போனால் அந்த வலி கூட உனக்கு இருக்காது, இதுக்கு மேலே எந்த ஒரு வலியுமே உனக்கு தெரியாது, உனக்கு எதனா ஒரு வலி தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, நான் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டோ நான் அதை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவுமே சொல்லிடுவாங்க. சரி பைரவி, நீ ரெஸ்ட் எடு, நான் வெளியே கேபினில் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிவாவுமே வெளியே வந்துடுவோம். உடனே ஆறுமுகமும் சிவா இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைல்ல, இங்கே பைரவிக்கு காலை ஸ்கேன் இது எதனா பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகமும் கேட்கவும், உடனே சிவாவுமே இல்லை ஆறுமுகம் அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, எல்லாமே செக் பண்ணிட்டேன், இங்கே நார்மலாக தான் அடிபட்டு இருக்கு, இங்கே பைரவிக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, பைரவியை ஒரு வாரம் அவள் நடக்கவே கூடாது, அதுவும் இல்லாமல் ஸ்ட்ரெச்சரில் தான் அவள் இருக்கணுமே, அவளுக்காக ஒருத்தர் வந்து கூடயே இருக்கணும், அவளுக்கு ரெஸ்ட் ரூம்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஒருத்தர் கூடயே இருந்தால் மட்டும்தான் அவளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிவாவுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்கே ஆறுமுகமும் யோசிக்கிறாங்க, இங்கே இந்த ஒரு சான்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும், கடவுளாக பார்த்து நம்மளுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்துருக்கான், நம்ம கண்டிப்பாக பைரவி கூடயே இருக்கணும், பைரவிக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துடக்கூடாது, அதுவும் இல்லாமல் பைரவி கூட நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் தான் அவளுக்கு நம்ம மேலே இருக்கிற கொஞ்சம் பாசம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகமும் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.